உண்மைக்குமே எவ்வளவு இடத்துக்கு போனாலும் இந்த இடத்துல வந்து அந்த ஃபீலிங் எங்கேயுமே கிடைச்சது இல்லை எனக்கு. அவ்வளோ ஒரு புனிதமான இடம். இத்தனை பேர் கூட வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு மேய்ச்சவங்க வந்து தண்ணி இல்லை அவங்களுக்கு, அந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி கிடையாது. அப்போ அவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு, இந்த இடத்துல போய் மாட்டுடைய பாலை ஊத்துனா உனக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு. அதை கேட்ட அவரு போய் தண்ணியை மாட்டோட பாலை பிச்சு அதில் ஊற்றி சாமியை கும்பிட்டு வந்தார். அந்த இடத்துல உருவானதான் ஊத்து. இன்ன வரைக்கும் ஆச்சு, இன்ன வரைக்கும் வத்தனது கிடையாது அந்த ஊத்து. 10 பேர் போனாலும் அந்த ஊத்துலேருந்து தான் தண்ணி வரும். 500 பேர் போனாலும் அந்த ஒரு ஊத்துலேருந்து தான் தண்ணி வரும்யா. தண்ணியே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு இளநீ பாலை கொண்டு போய் ஊத்துல ஊற்றிட்டு ஒரு 10 சூடு ஏற்றி சாமியை கும்பிட்டு வந்தோம்னா எத்தனை பேர் இருக்குமோ நமக்கு தேவைக்கு அதிகமாகவே தண்ணி வரும்யா. சமைக்கிறதுலேருந்து ஐயாக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து நம்ம அன்றாட விஷயத்துக்கு எல்லாமே அந்த ஒரு ஊற்றுலேருந்து தான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி அந்த ஏரியாவில் எங்கேயுமே வேறு தண்ணிக்கு இடமே கிடையாது, அந்த ஒரு ஊற்று மட்டும்தான்.